These videos sponsored by SBO. ஸோ இந்த எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் நார்மலாக யூஸ் பண்ண தெரியணும். நீங்கள் தினமும் நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டாக உங்களோட நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நல்ல அமௌண்ட் எய்ம் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ, நான் உங்கள் கிரேசி சகா வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில அப்டேட் விட்டுருக்காங்க. அது என்ன ஏதுன்ட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டுருக்கு, என்ன ஏதுன்ட்டு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஸோ அகைன் நான் என்ன ஏதுன்ட்டு இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், அதை நான் இப்போ கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போது கண்டினியூஸாக 3 மேட்ச் வைப்பேன். 3 மேட்ச்சில் 2 மேட்ச்சு யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிவ்அவே ₹300 பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போது ஒரு சில டவுட் உங்களுக்கு வரலாம், கண்டினியூஸாக ஒரே பிளேயரு 2 மேட்ச் வின் பண்ணால் அவ்வளோதானா மேட்ச்சு வின் தான் கேட்டிங்கன்னா, ஆமாம் வின் தான். நான் தான் சொன்னேனே 3 மேட்ச்சில் 2 மேட்ச், அது நீங்கள் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் ஜெயித்தாலும் ஓகே தான், ஃபஸ்ட்டு ஜெயிச்சுட்டு இன்னொன்று தோற்றுட்டு லாஸ்ட்டு மேட்ச்சு ஜெயித்தாலும் ஒன்று தானே. ஏன்னா இதுலேயே எனக்கு தேவை 3 மேட்ச்சில் 2 மேட்ச்சு யாருன்னா ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயித்தா மட்டும்தான் கிவ்அவே வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கான்னு தெரில எல்லாருக்குமே. இப்போ கொஞ்சம் கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நிறைய பேர் கொஞ்சம் கேட்டாங்க என்ன ஏதுன்ட்டு, அதனால தான் கொஞ்சம் இப்போ நான் கிளியராக சொன்னேன். ஓகேங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரூம் மேட்ச் வந்து வைக்கலை. இன்றைக்கி வந்து கேம் வந்து யாரும் ப்ளே பண்ணல, நான் எதுவும் வைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கு நிறைய இருந்ததுனால என்னால் அதுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால் நான் எதுவும் பண்ண முடியல. ஓகே, நாளைக்கு நம்ம அகைன் கண்டினியூ தான். நாளைக்கு மதியம் மேலே ஸ்டார்ட் பண்ணலாம். 1 மணி இல்லை 2 மணி மேலே நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ வந்து நாளைக்கு நீங்கள் ஆஸ் யூஷுவல் எவ்வளோ என்ன இதுன்ட்டு நீங்கள் டைம் நீங்கள் அதை வந்து பாருங்கள். அப்போ வந்து ஜாயின் பண்ணிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க சொல்லிட்டு தெரில. இன்னும் கேட்டால் நான் ரூம் மேட்ச்சு அது உள்ளே இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹேங் ஆகுது. ஏன்னு கேட்டால் நிறைய பேர் உள்ளே வந்து போகிறீங்க, நிறைய பேர் ரொம்ப ஸ்டக் ஆகுது. அதனாலே ஃபோனு கொஞ்சம் ஸ்டக் ஆகுது எனக்கு. அவ்வளோ ரேராக இருக்குது உள்ளே. ஃபஸ்ட்டு ஃபோனும் வேறு மாற்றணும், வேறு வழி இல்லை. அது ஓகே, அது என்னுடைய இஷ்யூ. அது எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அதான் கைஸ், நாளைக்கு மதியம் மேலே ரூம் மேட்ச் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். யாரெல்லாம் விருப்பம் தான் வந்து கலந்துக்க பார்க்கலாம். யார் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்ன அப்டேட் விட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்னு விட்டுருக்கானுங்க. இது 225 டோக்கன் இருந்தால் தான் இந்த கன்னு ஸ்கின்னு கிடைக்குமா? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது சுத்தமாக. இதில் அந்த அளவுக்கு இன்னும் அவ்வளோ ஒர்த்துன்னு தெரில. ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கா, டேமேஜ் இருக்கா, ஆர்மர் ப்ரொடெக்ஷன் 2, ரீலோட் ஸ்பீடும் சிங்கிள், அவ்வளோதான். இதுக்கு அவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணி எவனதுன்னா அவனை முட்டாள் தான் சொல்லுவோம் சீரியஸாக. இது சுத்த வேஸ்ட்டு. அதை விட இது வேஸ்ட்டு. இது வரும் கொஞ்சம் ஓகே, ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. எனக்கு என்ன வேஸ்ட்டு. காசு டைமண்டு செலவு பண்ணாதீங்க. ஓகே காய்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.